ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ஸோ என்ன வீடியோனா, நீங்கள் செகண்ட்ஸில் மொபைல் வாங்க போகிறவங்களா இருந்தீங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னென்ன செக் பண்ணி எப்படி நம்ம வந்து செகண்ட்ஸில் மொபைல் வாங்கலாம் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் செகண்ட்ஸில் மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோன் வாங்கிட்டு இப்போ செகண்ட்ஸில் ஃபோன் எப்படியும் வந்து செக் பண்ண கொடுப்பாங்க. ஸோ அதை வாங்கிட்டு ஃபஸ்ட்டு ஐஎம்இஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ எல்லா ஃபோனுக்குமே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிக்கணும். ஸோ அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார் #06 ஹேஷ்னு போட்டிங்கனாவே அந்த ஃபோனோட ஐஎம்இஐ நம்பர் வந்து வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு உங்களோட அதிலே குரோம் ப்ரௌசர் வந்து உங்களோட குரோம் ப்ரௌசர் நீங்கள் எந்த ஃபோன் வச்சுருக்கீங்க, கையில் எந்த ஃபோன் இருந்தாலும் சரி அந்த ஃபோனோட குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இதில் என்ன பண்ணணும்னா, ஐஎம்இஐ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் வந்து வருது பார்த்தீங்களா, IMEI.infoன்னு இருக்குங்களா. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே உள்ள ஒரு பேஜுக்குள்ளே வந்து என்டர் ஆகும். ஸோ நான் ஏன் இது வந்து சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஏன்னா கடைக்காரங்கன்னு நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. ஸோ நிறைய பேர் வந்துட்டு திருட்டு மொபைல் வந்து விற்பாங்க. ஸோ ஏதாவது எடுத்துகிட்டு போயிட்டு கடைக்காரன்ட்ட விற்பாங்க. ஸோ கடைக்காரன் வந்து ஒரு சில டைம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவன் வந்து ஃபோன் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு வாங்கிட்டு நம்ம வந்து விற்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு மொபைல் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுருப்பான். இது மாதிரி இந்த ஐஎம்ஐ நம்பர் வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுருப்பான். ஸோ நீங்கள் அது தெரியாமல் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அது வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கும் ப்ராப்ளம் வரும். ஸோ எப்படி ஃபோன் வந்துச்சு, நீங்கள் காசு கொடுத்தே வாங்கியிருந்தாலும் அது வந்து ப்ராப்ளம் தான். ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து மெயினா வந்து செக் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன், செகண்ட்ஸ் மொபைல் வாங்கும்போது இத செக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த காப்பி பண்ண ஐஎம்இஐ நம்பர் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அத வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிருங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இருங்க, இது வந்து இன்வாலிட்ன்னு வருது. ஸோ நான் மறுபடியும் காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து மறுபடியும் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிட்டு இங்க பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் ஹியூமன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அத வந்து கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு செக்ன்னு குடுத்தீங்கன்னா வராது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இத வந்து கிளிக் பண்ணிட்டு, ஸோ இதுல வந்து நம்ம இத முடிச்சுட்டா தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து செக்குங்கிற ஆப்ஷனே வந்து நம்ம வந்து குடுக்க முடியும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா தெரியும், சில இமேஜஸ்லாம் குடுத்து இதில வந்து கேட்கும். ஸோ இத வந்து பிக் பண்ண சொல்லும். ஸோ இதெல்லாம் பிக் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு செக்குங்கிற ஆப்ஷனுக்கு வந்துரலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல செக்கிங் ஆப்ஷன வந்து நம்ம வந்து கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஐஎம்இ வச்சு அத வந்து அனலைஸ் பண்ணும். ஸோ உங்களோட ஃபோன் மாடல் என்ன? ஸோ அதில ஏதாவது கேஸ் இருக்கா? என்னன்னு சொல்லிட்டு நான் எப்படி வந்து நம்ம வந்து ஃபுல்லா டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோட ஃபோனோட மாடல் நம்பர் இதில வந்து அதே வந்து குடுத்துருச்சு. ஸோ குடுத்ததுக்கப்புறம் என்ன மாடலு, என்ன பிராண்டு, ஐஎம்இ நம்பர் என்ன எல்லாமே இதிலேயே வந்துரும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோன் பே பிளாக் லிஸ்ட் செக் சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இத வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜுக்குள்ள வந்து என்டர் ஆகும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ்க்குள்ள என்டர் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து செக் பண்ணி தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அடுத்த பேஜ்க்குள்ள என்டர் ஆனதுக்கப்புறம் கீழ பார்த்தீங்கன்னா, செக் பேக்லிஸ்ட் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அத வந்து கிளிக் பண்ணுங்க. சாரி. ஸ்டேட்டஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கொஞ்சம் நெட் ஸ்லோவா இருக்கு. ஸோ உங்களுக்கு கரெக்ட்டா நீங்க மொபைல்ல செக் பண்ணும்போது கரெக்ட்டா வரும்னு நெனைக்கிறேன். ஸோ இது வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அதில என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அதிலேயே வந்து காமிச்சிரும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கிளீன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த கிளீன் இருந்துச்சுனாவே பிளாக் லிஸ்ட் ஸ்டேட்டஸ் கிளீன் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது கிளீன் இருந்துச்சுனாவே நம்மளுக்கு வந்துட்டு அந்த மொபைல்ல வந்து எந்த ப்ராப்ளம் இல்லன்னு அர்த்தம். ஸோ அதில வந்து பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்கன்னா, கண்டிப்பா அதில வந்து கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சுதாரிச்சுக்கணும். ஸோ அந்த மொபைல வந்து வாங்கக்கூடாது. வேற ஏதாவது மொபைல் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, அத நீங்க வாங்கிக்கலாம். ஸோ அதையும் அந்த மொபைல்லயும் இது மாரி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் பெஸ்ட் அண்ட் சிம்பிளா நான் வந்து செக் பண்ற செகண்ட்ஸ்ல மொபைல் வாங்கும்போது செக் பண்ணக்கூடிய மோஸ்ட்லி செக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பா இத செக் பண்ணுங்க. கண்டிப்பா அவசியம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து செகண்ட்ஸ்ல யாராவது மொபைல் வாங்குறாங்க அப்படின்னா, முதல்ல இத வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். ஏன்னா, கண்டிப்பா ஒரு சில பிரச்சனைகள்ல நம்ம தவிர்த்து இருக்கலாம். ஸோ அதுக்காக சொல்றேன். ஸோ இந்த சேனல் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழ கமெண்ட் பாக்ஸ் இருக்கு. உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.
நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு பெஸ்ட்டான வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.